மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. எங்க தோசை போதுமாங்க? போதும் ஷைலு. சரிங்க, அப்ப நீங்க சாப்பிடுங்க, நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன். ஷைலுன்னு இல்ல, புருஷன் சாப்பிடும்போது பக்கத்துல இருந்து பாத்துக்காம அங்க என்ன வேலை பாக்குறேன்னு ஓடுற? எங்க அதுதான் தோசை சுட்டு கொடுத்துட்டேனே, இன்னும் என்னங்க பக்கத்துல இருந்து பாக்குறது? சட்னி சாம்பார் எல்லாம் இருக்கு, தீந்துச்சுன்னா ஒரு குரல் கொடுங்க, வந்து குடுக்கறேன். ஏய், சட்னி சாம்பாருக்காகவா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பின்ன என்னங்க, தோசை சாப்பிடுறதுக்கு இன்னும் வேற என்னங்க வேணும்? கொஞ்சோண்டு ரசம் இருந்தா கொண்டு வந்து ஊத்து. ரசமா? ஐயோ, ரசம் வைக்கலையேங்க, மதியத்துக்கு தான் வைக்கணும். அடியே, ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு வேற நேரம் ஆகுது, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பாம ரசம் வேணும் மோர் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. தப்புதான், நீ ஒரு மக்கு பொண்டாட்டிங்கிறத மறந்து போய் கேக்குறேன் பாத்தியா, அது என் தப்புதான். என்னங்க என்ன மக்குன்னு சொல்றீங்க? பின்ன நீ மக்கு இல்லாம புருஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், பக்கத்துலயே நில்லடின்னு சொல்றான், எதுக்கு சொல்றான்னு கூட உனக்கு தெரியல. எதுக்குங்க? பாத்தியா, இப்ப கூட தெரியல, நீ மக்குன்னு ஒத்துக்கோ சொல்றேன். சரிங்க, நான் மக்கு தான், சொல்லுங்க. நீ மக்குதான்னு 3 தடவை சொல்றேன். சரி, நான் மக்கு தான், நான் மக்கு தான், நான் மக்கு தான். ஐயோ, என் மக்கு பொண்டாட்டி, இங்க வாடி. எங்க சிரிக்காதீங்க, எதுக்கு பக்கத்துலயே நிக்க சொன்னீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, ஒன்னும் இல்லம்மா, பக்கத்துலயே நின்னா அப்படியே ஒரு 2 வாய் எனக்கு ஊட்டி விடுவியான்னு பார்த்தேன். ஆனா நான் சொல்ல வர்றது உனக்கு புரிஞ்சு நீ எனக்கு ஊட்டி விட்டு நான் அதை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறது இந்த ஜென்மத்துல நடக்காது போல. ஐயோ, ஊட்டி விடணுமா? அது நீங்க எனக்கு ஊட்டி விடுன்னு கேட்டிருந்தாலே எனக்கு புரிஞ்சிருக்கும்ல. சரி, இப்ப புரிஞ்சது இல்ல, இப்ப ஊட்டி விடலாம்ல. ஐயோ, அதெல்லாம் வேணாம், சும்மா இருங்க, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. ஏய், என்னமோ புரிஞ்சுட்டா மட்டும் அப்படியே ஊட்டி விடுற மாதிரி பேசுன. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்கா இப்ப எனக்கு ஊட்டி விடுற. ஐயோ வேணுங்க, சொன்ன கேளுங்க. முன்னாடியாவது பரவாயில்ல, இப்ப அத்தை மாமா வேற இருக்காங்க, அவங்க பார்த்தாங்கன்னு ஏதாவது நினைப்பாங்கங்க, வேண்டாம். அவங்க என்னடி நினைக்க போறாங்க? நான் ஏன் பொண்டாட்டி கிட்ட தாண்டி ஊட்டி விட சொல்லி கேக்குறேன், என்னமோ பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி கிட்ட போய் ஊட்டி விடுன்னு கேட்ட மாதிரி பேசுற. ஐயோ சொன்னா கேளுங்க, நம்ம ரூம்ல இருந்தா கூட பரவாயில்ல, கிச்சன்ல உட்காந்துருக்கோம். 2 குழந்தை ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஊட்டி எல்லாம் விட்டா பாக்குறவங்க என்னங்க நினைப்பாங்க? இது என்னடி வம்பா போச்சு? 2 குழந்தையானா புருஷனுக்கு பொண்டாட்டி ஊட்டி விடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இந்த புது அறிவெல்லாம் உனக்கு யாரடி சொல்லித்தரா? அப்புறம் உன் தம்பிக்கு மட்டும் எப்பவுமே ஊட்டி விடுவல்ல, அப்ப எனக்கு மட்டும் ஊட்டி விட மாட்டேங்கிற? அப்ப என்னை விட உனக்கு உன் தம்பி மேலதான் பாசம் அதிகம் இல்ல? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு உங்களை விட என் தம்பி மேலதான் பாசம் அதிகம்னு நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனாங்க? நான் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும், அதே மாதிரி தாங்க உங்க மேலயும் பாசம் வச்சிருக்கேன். நீங்க எப்படிங்க உங்களை விட நான் அவன் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லலாம்? நான் என்னைக்குமே அப்படி நினைச்சது இல்லைங்க. அவன் என்னதான் வளர்ந்திருந்தாலும் எனக்கு என்னைக்குமே அவன் குழந்தைதான், அதனாலதான் அவனுக்கு கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுத்துட்டேன். மத்தபடி எனக்கு நீங்க 2 பேருமே ஒண்ணுதாங்க, உங்க 2 பேர் மேலயும் நான் ஒரே மாதிரி தாங்க பாசம் வச்சிருக்கேன். ஆனா என்ன பார்த்து நீங்க உங்களை விட நான் அவன் மேலதான் பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஐயோ, ஏய் லூசு, அழாதடி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இல்ல, விளையாட்டுக்கா இருந்தாலும் நீங்க எப்படிங்க அப்படி சொல்லலாம்? ஐயோ அம்மா தாயே, அப்படி சொன்னாலாவது இல்லங்க உங்க மேலயும் பாசம் அதிகமா இருக்குன்னு ஊட்டி விடுவேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு உட்காந்து இப்படி அழுவேன்னு நான் நினைக்கல. சரி, தெரியாம சொல்லிட்டேன். வேணும்னா அந்த தோசை கரண்டியாலேயே 2 போடு வாங்கிக்கிறேன், ஆனா தயவு செஞ்சு அழாதம்மா. போங்க. இப்படி அழுதுட்டே இருந்தேன்னா இப்ப உண்மையாவே தட்ட வச்சுட்டு போயிருவேன். ஐயோ வேணாங்க, நான் அழல, நீங்க சாப்பிடாம போகாதீங்க. இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். ஏங்க, அதான் நான் அழுகையை நிறுத்திட்டேனே. அழுகையை நிறுத்திட்ட? ஆனா இவ்வளவு நேரம் பேசினதுக்கு இப்ப கூட ஊட்டி விட மாட்டேங்கிறீங்க. ஐயோ, ஊட்டி விடாம விட மாட்டீங்க? விட மாட்டேன்டி, நீ இன்னைக்கு எனக்கு ஊட்டி விட்டு தான் ஆகணும். சொன்னாலே கேட்க மாட்டீங்க. சரி இருங்க, ஊட்டி விடுறேன். இந்தாங்க சாப்பிடுங்க. டாக்டர் ஆகிறதுக்கு கூட நான் இவ்வளவு கஷ்டப்படல, ஆனா பொண்டாட்டி கையால ஒரு வாய் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஐயோ சரி, யாராவது வந்துட போறாங்க, 2 வாய் தான் ஊட்டி விடுவேன், சீக்கிரமா சாப்பிடுங்க. 2 வாயா? அப்புறம் மத்ததெல்லாம் யார் ஊட்டி விடுவா? யாரு வந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இன்னைக்கு இந்த 2 தோசை ஃபுல்லா நீ தான் எனக்கு ஊட்டி விடுற. ஐயோ அதெல்லாம் முடியாது. அது எப்படி முடியாம போகுதுன்னு நானும் பாக்குறேன். ஐயோ எங்க விடுங்க. முடியாதுங்க. எழுதும் காதல் அழியும், மழை நீரே எழுதிடும் காதல் அழியாதே. I love you, Shailaja.
Shailaja, oh Shailu, Shailu, I love you, Shailaja, Shailaja, Shailu. சேட்டா. ஐஷு வா ஐஷு. ஐயோ சாரி சேட்டா, ஏதோ தப்பான டைம்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஏய் இரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். நீ சாப்பிட்டது நானும் பார்த்தேன், அதான் சொல்றேன். நீ சாப்பிடு, நான் அப்புறம் வரேன். ஏய் இருடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. அது ஒன்றும் இல்லை சேட்டா, எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிக்கணும். அதான் இங்கே பக்கத்தில் ஏதாவது நல்ல ட்ரெஸ் கடை இருக்கான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ட்ரெஸ் வாங்கணுமா? இங்க அவ்வளோக்கெல்லாம் ட்ரெஸ் கடை இல்ல. அப்புறம் நல்ல கடைன்னா எங்க நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு துணி கடை இருக்கே. ஆமா ஐஷு, ஹாஸ்பிட்டல் கிட்ட ஒன்று இருக்கு. ஆனா அங்க மாடர்ன் ட்ரெஸ் தான் இருக்கும். அம்மா உனக்கு என்ன வாங்கணும், சுடிதாரா? இல்லை சேட்டா, சுடிதார் அல்ல, தாவணி வாங்கணும். தாவணியா? என்னடா உன் அண்ணி தான் கல்யாணத்துக்கு முன்னால எப்ப பார்த்தாலும் தாவணியே கட்டிட்டு இருப்பா. கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டின்னு சொன்னா கூட கேட்க மாட்டா. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் சுடிதார் போடுறீன்னா கூட கேட்க மாட்டேங்கிற, புடவையே கட்டிக்கிட்டு இருக்கா. நீயும் என்ன அவள மாதிரியே இருக்க? ஏங்க அதனால என்னங்க, இந்த காலத்துல எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்ங்கிற பேர்ல அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நாங்க புடவை தாவணின்னு நீட்டா ட்ரெஸ் பண்றது நல்லது தானங்க. ஐயோ நல்லதுதாம்மா, நான் தப்புன்னு சொல்லலையே. ஆனா ஐஷு இன்ன வரைக்கும் தாவணி எல்லாம் கட்டினது இல்ல. அதான் திடீர்னு வந்து தாவணி வேணும்னு கேக்குறாளே, அதுக்கு தான் சொன்னேன். என்னடா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததும் இங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்கெல்லாம் தாவணி கட்டுறத பார்த்து உனக்கும் தாவணி கட்டணும்னு ஆசை வந்துருச்சா? அதே சேட்டா, கையிலெல்லாம் தாவணி கட்டும்ல, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதான் எனக்கும் தாவணி கட்டணும் போல இருந்தது. அதுக்கு என்னடா, தாவணி தானே, வாங்கிக்கலாம் விடு. ஆனா ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கிற கடையில தாவணி எல்லாம் இருக்குமான்னு தெரியல. அங்க மாடர்ன் ட்ரெஸ் சுடிதார் மட்டும்தான் இருக்கும். எங்க அப்படின்னா டவுன் கிட்ட கொஞ்சம் நிறைய கடையெல்லாம் இருக்கும்ல, அப்போ ஐஷு வேணா கூட்டிட்டு போய் அவளுக்கு தாவணி வாங்கி கொடுங்கங்க. இல்லடா வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச ஒரு புடவைக்காரர் கூட இருக்காரு. நீ கூட அகில் பிறக்கிறதுக்கு முன்னாடி புடவையெல்லாம் அவர்கிட்ட இருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வர சொல்லி வாங்குவோமே. ஆமாங்க, அவர்கிட்ட கூட புடவை தாவணி எல்லாம் இருக்கும். அவர்கிட்ட துணி கூட நல்லா இருக்குங்க. அவரே வேணா வீட்டுக்கு வர சொல்லுங்க, அப்ப ஐஷுக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஆமா ஐஷு, எனக்கு தெரிஞ்ச ஒரு புடவைக்காரர் இருக்காரு. உனக்கு என்ன தாவணி தானே வேணும், எந்த மாதிரி மாடல்ல வேணும்னு சொல்லு, நான் அவர்கிட்ட சொல்லி வீட்டுக்கே கொண்டு வர சொல்றேன். நீ உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்க. மாடல்னா எனக்கு அதெல்லாம் தெரியாதே சேட்டா. சரி விடு, நான் அவர்கிட்டயே சொல்லி எந்தெந்த மாடல் எல்லாம் இருக்கோ எல்லாத்திலையும் கொண்டு வர சொல்றேன். நீ உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்க. சரி சேட்டா, நீ வர சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். சரி நீ சாப்பிடுங்க, அப்புறம் வரேன். ஷைலு, ஐஷுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் புடவை கொண்டு வர சொல்றேன். உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்க. ஐயோ எனக்கு எதுக்குங்க புடவை, அதெல்லாம் வேணாம். புடவையெல்லாம் இருக்குங்க, நீங்க ஐஷுக்கு மட்டும் தாவணி கொண்டு வர சொல்லுங்க. ஏய் என்ன புடவை இருக்கு? உனக்கு புடவை வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, அகில் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது. இப்ப பாரு எல்லாமே பழசாயிடுச்சு. கட்டின புடவைய மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்க. இதே புடவையில உன்னை பாக்குறதுக்கே போர் அடிக்குது. எங்க என்ன சொன்னீங்க? போர் அடிக்குதா? அப்ப நான் கட்டின புடவைய மாத்தி மாத்தி கட்டினா உங்களுக்கு என்ன பாக்குறதுக்கு போர் அடிச்சிருமா? ஐயோ நான் அப்படி சொல்லலடா. இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க. அப்ப என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்குதுல்ல? ஏ லூசு, அப்படியெல்லாம் இல்லடி, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இனி நீ கட்டின புடவையே கட்டினாலும் சரி, இல்ல புடவையே கட்டலனாலும் சரி, எனக்கு போர் அடிக்காது. எங்க என்னங்க சொல்றீங்க? ஏய் புடவை கட்டாம நைட்டி போட்டாலும் போர் அடிக்காதுன்னு சொன்னேன்டி. நான்லாம் சரியா தான் சொன்னேன், உன் காதுக்கு தான் தப்பா கேக்குது. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், முதல்ல சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க. ஐயோ ஆமாண்டா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல லேட்டா போனா அவ்வளவுதான். சார் நான் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். நீ புடவைக்கார் வந்தாருன்னா உனக்கும் 4-5 புடவை எடுத்துக்க. அப்புறம் 2 பேரும் என்னெல்லாம் வாங்கிருக்கீங்கன்னு லிஸ்ட் போட்டு எவ்வளவு அமௌண்ட் ஆச்சுன்னு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் அவருக்கு கொடுத்துட்றேன். சரிங்க, நான் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. வணக்கம்மா, நம்மள்கிட்ட நீங்க புடவை வாங்கிய ரொம்ப நாள் ஆகுது. என்னம்மா இப்பெல்லாம் புடவையே வாங்குறது இல்ல? ஆமா, பின்ன புடவை இருந்தா பழசானதுக்கு அப்புறம் தான் வாங்க முடியும். பின்ன தினமும் வாங்குறதுக்கு தானே காய்கறியா? ஐயோ பாட்டியம்மாக்கு வயசானாலும் நல்லா தமாசாதான் பேசுறீங்க போங்க. யோ யாரு பார்த்து வயசான பாட்டியம்மான்னு சொல்ற? எனக்கு 50 வயசெல்லாம் ஒன்றும் ஆகல. எனக்கு 70 வயசு தான் ஆகுது பாத்துக்க. ஓ 70 வயசு தான் ஆகுதா? அது நீங்க கட்டியிருக்கிற புடவைய பார்க்கும்போதுதான் உங்களுக்கு ரொம்ப வயசான மாதிரி தெரியுது பாட்டியம்மா. நீங்க நம்ம கிட்ட இருந்து புடவை வாங்கி கட்டி பாருங்க, ஒரு 20 வயசு குறைஞ்சு 50 வயசு மாதிரி தெரியும். யோ தொப்பிக்காரரே, எந்த நக்கலாக்கு? எனக்கெல்லாம் ஒன்று புடவை வேண்டாம். என் பேத்திகளுக்கு புடவை எடுத்து காட்டுங்க, அது போதும். சரிம்மா, காட்டுறேன்.
இங்க பாருங்கம்மா, அன்பு சாரு போன் போட்டு புடவை தாவணி ரெண்டும் கொண்டுட்டு வர சொன்னாரு. நான் புடவையில கொஞ்சம் தாவணியில கொஞ்சம் மாடல் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல என்னம்மா பாக்குறீங்க? புடவை பாக்குறீங்களா தாவணி பாக்குறீங்களா? ஐயோ, பாப்பாக்கு ட்ரெஸ் வேணுமா? சார் அது ஒண்ணும் சொல்லலையே. நான் பாப்பாக்கு ட்ரெஸ் ஒன்னும் கொண்டு வரலையேம்மா. ஐயோ இல்ல இல்ல, அவளுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், அவ சும்மா கேக்குறா. நீங்க முதல்ல தாவணி காமிங்க. இல்ல நீ, அவரு புடவை தானே எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. நீங்க முதல்ல புடவை பார்த்து எடுங்க நீ, அப்புறம் தாவணி பார்த்துக்கலாம். இல்ல ஐஷு, எனக்கு புடவையெல்லாம் ஒன்றும் வேணும்னே இல்லை. அவரு சொன்னதுக்காக வேணா ஒன்று எடுத்துக்கிறேன், அது அப்புறமா எடுத்துக்கிறேன். நீ முதல்ல உனக்கு தாவணி பாரு, நீ தான் உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும், ரொம்ப நேரமாகும். நீ பார்த்து முதல்ல எடு, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஐயா நீங்க முதல்ல தாவணி காட்டுங்க, அதுக்கப்புறம் புடவை பார்த்துக்கலாம். இந்தாங்கம்மா பாருங்க, இந்த மாதிரி பட்டுலயும் இருக்கு, ஃபேன்சியாவும் இருக்கு. உங்களுக்கு எது விருப்பமோ பார்த்து எடுங்கம்மா. ஐஷு, ஃபேன்சியை விட பட்டு தான் அழகா இருக்கும். உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடு ஐஷு. சரி அண்ணி. பாப்பாக்கு தாவணி வேணும். ஏடி நண்டு குட்டி, மொளைச்சு ஒரு இலை கூட விடல, உனக்கு அதுக்குள்ள தாவணி வேணுமாக்கு? வேணும் ஜிம்மு பாட்டி, ஐட்டு மட்டும் தாவணி வாங்குடா, அப்பனா எனக்கும் தாவணி வேணும். ஏடி நண்டு ஐட்டு வாங்குதுண்டா, அது பெரிய பிள்ளை ஆயிட்டுல. ஆனா நீ இருக்கிற சைஸுக்கு உனக்கு எங்க இருந்து தாவணி வாங்க? முதலாவது உனக்கு இந்த தாவணியை சொல்கிறதுக்கு அங்க இடுப்பு இருக்காக்கு? ஐயோ பாட்டியம்மா, இந்த குட்டி புள்ள சைஸ்க்கும் தாவாணி எல்லாம் இருக்குதும்மா. நாங்க தொப்பிக்காரதே, என்ன பாட்டியம்மான்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னோம்ல. ஐயோ மன்னிச்சுக்கோங்க பாட்டியம்மா. சரி, உங்களை இனி பியூட்டி அம்மான்னு கூப்பிடுறேன், விடுங்கோ. நீங்க வந்து கூப்பிட வேண்டிய தொப்பிக்காரதே, விஷயத்தை மட்டும் சொல்லுங்க போதும். சரிங்கம்மா, கோவப்படாதீங்க. அப்புறம் இந்த குட்டி புள்ள சைஸ்க்கும் தாவாணி எல்லாம் இருக்குதும்மா. அது ரெடிமேட் தாவாணி தான், அப்படியே பிராக்கு மாதிரி வாங்கி மாட்டி விட்டா போதும். ஆனா நான் இந்த முறை கொண்டு வரலையம்மா, அடுத்த முறை வேணும்னா வரும்போது கொண்டு வரேன். இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். அவ சும்மா வேணும்னு சொல்வா, ஆனா வாங்கி கொடுத்தாலும் கட்ட மாட்டா. வேணும்னா நாங்க இன்னொரு நாளைக்கு சொல்றோம். அபி ஒன்னும் வேண்டாம், நீ இப்படிதான் சொல்லுவ, அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் போட மாட்டேன். இப்படிதான் துணி கடைக்கெல்லாம் போகும்போது அந்த ஃப்ராக் வேணும் இந்த ஃப்ராக் வேணும்னு பார்த்து ஆசைப்பட்டு எல்லாம் வாங்குவேன். ஆனா எதையுமே போட மாட்டேன். போட்டு விடுறேன்னு சொன்னா அது குத்துது இது குத்துதுன்னு எதையுமே போடாம பீரோ ஃபுல்லா அங்க ஃப்ராக்கா அடுக்கி வச்சிருக்க. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். அபி வேண்டான்னு சொல்றேன்ல. ஐயோ நீ பரவாயில்ல விடுங்க நீ, நம்ம எல்லாம் புதிய ட்ரெஸ் வாங்கும்போது அவளுக்கும் வேணும்னு ஆசைப்பட்டு தானே கேக்குறா, அவளுக்கும் வாங்கி கொடுக்கலாம். அபிக்குட்டி உனக்கும் தாவணி வேணுமா? நம்ம வாங்கிக்கலாம். அங்கிள் இன்னைக்கு கொண்டு வரல, நம்ம சொன்ன நாளைக்கு கொண்டு வரும். அப்ப நாளைக்கு உனக்கு தாவணி வாங்கிக்கலாம், சரியா? சரி, அப்பனா பாப்பாக்கு நாளைக்கு தாவணி வேணும். சரிடா, இன்னைக்கு அம்மாவும் அத்தையும் வாங்கிக்கிறோம், நாளைக்கு உனக்கு வாங்கி தரோம், சரியா? சரி, அப்பனா நம்ம ரெண்டு பேரும் மேட்சா தாவணி வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாமே. இன்னைக்கு நான் எது பிடிச்சிருக்கோ அதை எடுக்கிறேன், அதே கலர்ல நாளைக்கு உனக்கு தாவணி அங்கிள் கிட்ட கொண்டு வர சொல்லலாம். ஹை ஜாலி, அப்ப பாப்பாக்கு ஐச்சுக்கு மேட்ச் தாவணி. அதே, நம்ம ரெண்டு பேருக்கும் மேட்சா வாங்கிக்கலாம். சரிம்மா, என்ன கலர் சொல்றீங்களோ அந்த கலர்ல நாளைக்கு குட்டி பாப்பாவுக்கும் தாவணி கொண்டு வந்துடுறேன். இப்போ நீங்க இந்த நீல கலர் வேணுமா அந்த ரெட் கலர் வேணுமான்னு பார்த்து எடுங்கம்மா. எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு, அந்த ரெட் கலரும் பிடிச்சிருக்கு. ஐஷு ரெண்டும் பிடிச்சிருக்குன்னா ரெண்டும் எடுத்துக்கோ ஐஷு. ஐயோ ரெண்டெல்லாம் வேண்டாம் நீ, ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன் போதும். இல்ல ஐஷு பரவாயில்ல, உங்ககிட்ட தான் தாவணியே இல்லைல்ல, ரெண்டும் எடுத்துக்கோ, ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது கட்டிக்கலாம். அதையோ சரி, அந்த ரெண்டு எடுத்துக்கிறேன். சரிம்மா, அப்ப ரெண்டும் கொடுத்துடலாம். அப்புறம் இன்னும் தாவணி பாக்குறீங்களா இல்ல புடவை காமிக்கிட்டாமா? தாவணி இது ரெண்டு மாத்திரம் போதும், இனி அன்னைக்கு புடவை காமிங்க. சரிம்மா, இருங்கோ காமிக்கிறேன். இந்தாங்கம்மா பாருங்கோ, எல்லாமே பட்டு புடவைதாம்மா. சில்க் காட்டனும் இருக்கு, காஞ்சி பட்டும் இருக்கம்மா. எது வேணும்னு பார்த்து எடுத்துக்கங்கம்மா. அண்ணி இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு, இந்த கலர் உங்ககிட்ட இருக்கா? இல்லன்னா இதை எடுத்துக்கோங்க அண்ணி, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ஐஷு, என்கிட்ட இந்த கலர் இல்ல. நல்ல மாம்பழ கலர்மா, என் பேச்சுக்கு நல்ல எடுப்பாதான் இருக்கும், எடுத்துக்க கையில் கண்ணு. சரி இது போதும்ண்ணே. சரி நீ இது எனக்கு பிடிச்சதை எடுத்துட்டீங்க, இனி உங்களுக்கு பிடிச்சது வேற எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு ஒண்ணு போதும் ஐஷு. அண்ணா இந்த ஒரு சாரி அப்புறம் இந்த ரெண்டு தாவணி எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க. ஐயோ அண்ணி, எனக்கு மாத்திரம் ரெண்டு வாங்கி தந்துட்டு நீங்க மாத்திரம் ஒரு புடவை எடுத்தா எங்கனையா? நீங்க இன்னொரு புடவையும் கூட எடுங்க. அதானே கையில புடவை எடுத்து ரொம்ப காலம் ஆகுது இல்ல, இன்னும் ரெண்டு கூட எடுத்துக்க கையில. அதே நீ எடுத்துக்கங்க, வேற கலர் பாருங்க. அப்புறம் அண்ணே எங்க அம்மாச்சி கட்டுற மாதிரி புடவை இருக்கா? இருந்தா அம்மாச்சிக்கும் காமிங்க. ஐயோ ஐச்சுக்கண்ணி நீ வேற,
அடே என்ன பியூட்டி அம்மா இப்படி சொல்லிட்டீங்கோ? நீங்க கட்டுற புடவையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நான் கொண்டுகிட்டு வரல. நாளைக்கு வரும்போது கொண்டுட்டு வரேன் பாருங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தப்பிக்காரே. நாளைக்கு எங்க நந்துக்குட்டிக்கு மாத்திரம் தாவாணி கொண்டு வாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணு புடவை வேண்டாம். ஐத்துக்கண்ணே எனக்கெல்லாம் ஏகப்பட்ட புடவை இருக்கு கண்ணு. நான் எங்க வெளியவா போறேன் கெட்டுறதுக்கு? இருக்கிறதே கட்டிக்கிட்டேன். எனக்கு ஒண்ணு வேணாம் கண்ணு. நீங்க பாத்து எடுங்க. சரி சரி பாத்து எடுங்க. பின்ன அங்க ரூமுக்குள்ள பொடியன் வேற தனியா தூங்கிட்டு இருக்கான். எந்திரிச்சிட்டானா என்ன நான் போய் பாக்குறேன் கண்ணு. நீங்க புடவையெல்லாம் பாத்து எடுங்க. அண்ணி உங்ககிட்ட வேற எந்த கலரும் இல்லைன்னு சொல்லுங்க. அந்த கலரை பார்த்து எடுக்கலாம். வேற என்கிட்ட இல்லாத கலர்னா இதோ பாருங்கம்மா, இந்த டிசைன் புதுசா வந்திருக்கும். இந்த 3 கலருமே எடுப்பா இருக்கும். 3மே எடுத்துக்கிடுங்கம்மா, குறைஞ்ச விலைக்கு போட்டு தரேன். 3 புடவையெல்லாம் மகாராணிக்கு பத்தாது. கொண்டு வந்திருக்கிற அத்தனை புடவையும் கொடுத்துட்டு போங்க. ஏன்னா பணம் கொடுக்கறது என் பையன் தானே. அம்மா எந்த எங்கன்னு சொல்றீங்க? அப்புறம் அண்ணி புடவை எடுத்தா சேட்டன் தானே பணம் கொடுக்கணும். வேற யாரு கொடுப்பா? அதான் உன் சேட்டை பணம் கொடுக்குதுங்கிறதுனால தானே இப்படி வீட்டையே புடவை கடையாக்கி வச்சிருக்கா. இத்தனை நாள் நான் அங்க ஊர்ல இருந்ததுனால ஒன்னும் தெரியல. இப்ப இங்க வந்து பார்க்கும்போது தானே தெரியுது. என் புள்ள அங்க ஆஸ்பத்திரியில ராத்திரியும் இல்ல பகலும் இல்லன்னு கிடந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வர்ற காசெல்லாம் இங்க மகாராணி வீட்டுக்கே புடவைக்காரரை வர வச்சு புடவை வாங்கியே காலியாக்குது போலயே. ஐயோ அம்மா, அண்ணி வந்து புடவைக்காரரை வீட்டுக்கு வர வைக்கல. நான் தான் சேட்டன்கிட்ட எனக்கு தாவணி வேணும்னு சொன்னேன். அதனாலதான் சேட்ட புடவைக்காரரை வீட்டுக்கு அனுப்பி வச்சான். உனக்கு தாவணி வேணும்னா நீ மாத்திரம் தாவணி எடுக்க வேண்டியதானே. இப்ப என்ன விஷயம் இருக்கு புடவை எடுக்கிறதுக்கு? எதுக்கு அவன் 4 புடவை எடுக்கிறா? அம்மா அது கொண்டு உங்களுக்கு என்னம்மா? ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லடி அம்மா. அதே சிலவங்க கல்யாணம் முடிச்சு வரும்போது வந்து நிலைமையை நான் யோசிச்சு பார்த்தேன். நம்மளதுல எல்லாம் கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு வரும்போ புடவை நகை பாத்திரம் பண்டம்னு கொண்டு வர்ற பொருளை வீட்டுல வைக்கிறதுக்கு ஸ்தலம் மதியாவாது. ஆனா சிலவங்க வீட்டுக்கு வரும்போ இல்லே ஒரே ஒரு பை, அதுல ஒரு 4 கீரை புடவையோட வீட்டுக்கு வந்தா. അങ്ങനെ വന്നവൾക്ക് ഇപ്പൊ ബീറോയില് വയ്ക്ക സ്ഥലമില്ലാത്ത அளவுக்கு பட்டும் பனாரசும் புடவா. இனியும் என் பையன் காசுல வாங்கி குமிக்கட்டும். ஏன்னா கஷ்டப்படுறது என் பையன் தானே. ஐயோ அண்ணி நீங்க அழாதீங்க. என் அம்மைக்கு பிராந்தா. அம்மா மதி நிறுத்துங்க. நீங்க பேசுறதும் சரியில்ல. அண்ணி ஒன்னும் புடவை வேணும்னு கேட்கல. அண்ணன் புடவை வாங்கிக்க சொன்னப்ப கூட அண்ணி வேண்டான்னு தான் சொன்னாங்க. இப்ப கூட நான் புடவை எடுக்க சொல்லி கம்பல் பண்ணதுனால தான் அண்ணி புடவை எடுத்தாங்க. இல்லாட்டி அண்ணி புடவையே வாங்கியிருக்க மாட்டாங்க. எடி ஐஷு பேசாம இரு. ஒன்னும் தெரியாம நீ ஓடி வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. என்னாச்சு? டேய் நீ எப்படா வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உள்ள போ. அழுதுட்டு இருக்க ஒண்ணும் இல்லன்ற. யாரு என்ன சொன்னா இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய் அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றல்ல, நட உள்ள போலாம். ஐஷு புடவை எல்லாம் எதுவும் வேண்டாம். உனக்கு தாவணி மாத்திரம் எடுத்துட்டு அது எவ்வளோ ஆச்சுன்னு உன் அண்ணனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஐயோ நீ இருங்க புடவை எடுக்கலாம். வேண்டாம் ஐஷு, நீ உனக்கு மட்டும் எடுத்துக்க. எதுக்கு அழறன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு புடவை எடுத்துக்க தாவணி எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு அழறன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய் எதுக்கு அழலடா, நீ முதல்ல உள்ள வா. நீ சொன்னா கேளுடா, வா உள்ள போலாம். ச்சே சரியாய நேரத்துல அவன் தம்பி வந்தான். அது இதையும் சொல்லி பிரச்சனையை பெருசாக்கி அதையே சாக்கா வச்சு அவனை வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள தம்பியை கூட்டிட்டு உள்ள போயிட்டான். போடி போ, எதையாவது சொல்லி பிரச்சனை ஆயிடக்கூடாது. ஆயிட்டா அப்புறம் உன் தம்பி தான் வீட்டை விட்டு வெளியே போவான்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால தானே அவனை கூட்டிட்டு போனேன். இன்னும் எத்தனை நாளைக்கு பிரச்சனை வராம உன் தம்பியை காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.